மதியம் வேளையிலே துள்ளி குதித்த எடப்பாடி மகிழ்ச்சியிலே அதிமுக தொண்டர்கள், அதிர்ச்சியிலே திமுக தலைமை. நண்பர்களே, 4ஆம் தேதி வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாள் அன்று நமது சேனலிலே 10 நிமிடத்திற்கு ஒரு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று பல துரோக சக்திகள் என்பது நமது கூடியே இருந்து குளிவிரிக்கிறது. நம்ம அனைவருக்கும் தெரியும். 2021 அதிமுக ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். சில துரோகிகளின் காரணமாக அதிமுக ஆட்சியை இழந்தது. அடுத்த கட்டமாக நடந்த தேர்தலில் புறம் அதிமுக தோல்வி அப்படிங்கிற பிம்பம் என்பது மிகப்பெரிய அளவிலே உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தோல்வி அப்படிங்கிற பிம்பத்தை உடைப்பதற்குத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது சாதகமாக மாறிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக ஆட்சி அமைக்க போவதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு கருத்து கணிப்பு நிறுவனங்களுமே திமுக ஆட்சி அமைக்கிறது, தமிழக வெற்றி கழகம் கூட ஆட்சியை பிடிக்கப் போகிறது என தற்சமயம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் அதிமுகவிற்குத்தான் சாதகமான சூழ்நிலை என்பது இருக்கிறது, அதிமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என செய்திகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருத்து கணிப்புகளை புறம் நம்பாத எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய முன்னாள் உளவுத்துறை ஐஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் உளவுத்துறை அதிகாரி, அவருக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை வைத்து, அந்த அதிகாரிகளுடைய முக்கிய நபர்களை வைத்து 234 தொகுதிகளிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுகளை நமது அந்த முன்னாள் உளவுத்துறை அதிகாரி எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒருவேளை அதிமுக தோல்வியை தழுவினால் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகக்கூடிய ஒரு சூழல் என்பது கூட உருவாக்கப்படும். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதிமுகவிற்கு தமிழக மக்கள் மத்தியிலே அமோகமான ஆதரவு என்பது இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆதரவு இருக்கிறது. ஆதரவு இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு போதுமான தொகுதிகள் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கப் போவது கிடையாது. ஆனால் தமிழக மக்கள் திமுகவிற்கு மாற்றான ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி தான் அதிமுக அப்படிங்கிற தகவலும் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. பல மாவட்டங்களில் அதிமுக திமுக நேரடியாக போட்டிவிடக்கூடிய அந்த தொகுதியில் 120 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக திமுக நேரடி போட்டி என்பது களம் காண்கிறது. அதிலே பகுதி தொகுதிகளுக்கு மேல் அதிமுக மாபெரும் வெற்றியிடப் போகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சி, தமிழகத்துடைய முதல்வராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வரப்போகிறார் அப்படிங்கிற செய்திகளை பார்த்தீங்கன்னா முன்னாள் உளவுத்துறை அதிகாரி எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருக்கிறாராம். இதை பார்த்ததுமே எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 4ஆம் தேதி மதியம் 2 மணி 3 மணி வாக்கிலே ஆட்சி அமைக்கப் போவது யார் அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிந்து கொள்ளலாம். நமது சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அன்றைய தினம் வாக்கு எண்ணக்கூடிய அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 10 நிமிடத்துக்கு ஒரு வீடியோ, 1 நிமிடம் லைவ் வீடியோக்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா.